அங்கே தான் சாப்பாடு இருக்கா? அங்கே தான் சாப்பாடு இருக்கா? ஆமாம், நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிடும். அப்புறம் சாப்பிடும். எல்லோரும் சாப்பிட்டாங்களா? எல்லாம் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்குது. நான் இப்போ தானே சாப்பிட்டேன். நீங்கள் இல்லைன்னு இல்லை. அப்போ தான் பசிக்கும், அப்புறம் போகும் வரும். நான் கேட்கும்போது கொடு. சரி எப்போவும் ரெடியாக இருக்கும். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அந்த அம்மா கொடுத்துருக்கு. தற்கால இந்தா கொடுத்து உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கு. அன்னபூரணி தாய் போல அனைத்து தாய்மார்களும் வாரி வழங்கக்கூடிய அந்த குணத்தை வச்சு சபையில் உட்காரும்போது அவங்களுக்கு அருள் ஒளி வெள்ளம் மிகையாக பரவும். அவங்களுக்குள்ளே இருக்கும், வரும். அந்த அம்மா அதுக்கு தான் உட்காந்து எடைவிடா தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சட்டி வச்சுருக்குல்ல கையில், சட்டியிலேருந்து சோறு கொட்டும், எடுக்க கொட்டும், கொட்டிக்கிட்டே இருக்கும். சட்டியில் காலி ஆகாது. பார்த்துட்டா காலி ஆயிரும். பார்த்தா காலி ஆயிரும். இவன் பார்த்துருவான், ஒருத்தன் பார்த்துருக்கான், பார்த்தோன்னா காலி ஆகிரும். 7-8 பேருக்கு சோறு இல்லைம்மாங்க, ஆனால் சோறு வந்துடும், பார்த்தோன்னா காலி ஆகும். அது ரொம்ப நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த இருக்கா உட்காந்துருக்கா பாரு, எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கால வாழை. அவள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. சபையை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கா. சபைக்குள்ளே வருவா, ஓடுவா, விளையாடுவா, சுற்றி வருவா. அவள் கையில் வச்சுருக்கா பார்த்தியா இந்த இது மாதிரி, அது இங்கே தான் இருக்கு, உள்ளே தான் வச்சுருக்கா. உள்ளே வச்சுருக்கா, சுற்றி இருக்க பூரா உன்ட்ட கொண்டாந்து கொடுத்துட்டா எல்லாத்தையும். நீ தான் வச்சுருக்க, அவங்ககிட்ட இருக்கப்புறம் நீ வச்சுருக்க. அப்பப்போ அவங்க கேட்க உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கிருந்து நான் பார்ப்பேன்ல, தெரியும். இங்கே தான் உட்காந்துருப்பேன். இந்தா அந்த நேரம் உட்காந்துருக்கேன் நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் அங்கே போவேன், சுற்றி வருவேன். இந்தா இவன் தான் அதுக்கெல்லாம் காரணம். இவன் தான் எல்லாரையும் மாற்றி உட்கார வைப்பான். உட்கார வைப்பான். உட்கார இடத்துல மந்திரம் சொல்லிட்டு போவான். அவங்களுக்கு ஆள் வச்சுருக்கான்ல, அவனும் கூட வருவாங்க. அது என்ன மந்திரம் சொல்லுவான் தெரியுமா? நல்லா சொல்லுவான். அங்கே சிவவனத்தில் ஒரு ஆள் பாம்போட உட்காந்துக்கிட்டு இருக்காருல்ல, அவன் தான் மோசமானவன். இவனுக்கு தெரியும், இவனுக்கும் தெரியும். உள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. தோட்டத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது. அவன் விட்டுருவான், புறத்தையும் விட்டுருவான். அதை பார்த்து பயந்தடிச்சு போய் உள்ளே வரவே மாட்டாங்க. அவன் தான் போய்கிட்டே இருப்பான். தவம் பண்ணுவான், தப்பு நடந்தால் மாறிடுவான். அவனாக மாறிடுவான். நெளிஞ்சு போகும்போது பார்த்த உடனே வரவே மாட்டாங்க யாரும். அப்படி தான் போயிட்டாங்க. நிறைய பேர் போயிட்டாங்க. அங்கேருந்து போயிட்டான். ஒருத்தனும் வர முடியாது. இப்படி ஆள் வரலாம், நிஜம்னு நினைக்கிறவங்க வரலாம். அவர் தான் அங்கே உட்காந்து மருதமலையை மாற்று உட்காந்துக்கிட்டு சபையும் சுற்றிக்கிட்டு வராரு. வருவார், எல்லார் வீட்டுக்கும் போவார். இவன் வீட்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அப்போ வந்தான்ல, அவன் எங்கே உட்காந்துருக்கான், தோடு உட்காந்துருக்கான். நரசிம்மர் இருப்பான். கடிச்சிருவான், பிடுங்கிடுவான். பிடுங்கி இப்படி போட்டுருவான். யாரை போடுவான்னா, தப்பு தப்பா நடக்கவன பூரா பிடிங்கிடுவான். அங்கே உட்காந்து எல்லாம் பிடுங்கி இங்கே அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்படி எல்லா இடங்கள்லையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவ தேயத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கொங்கு தேயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, சூட்சமாக எல்லா தேயத்துலையும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆளி தாண்டியும் உட்காரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அதான் சிம்ம அவதார நிலை கொண்ட அத்தகைய ஆளி தாண்டிய அந்த இடத்துலையும் உட்கார்றதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு.
இயல்பில். அவர் பேர்லேயே இருக்குல்ல, சிங்கை. உலகம் பூரா வரும்பா, ம்? உலகம் பூரா வரும். சூட்சமத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது, சூட்சமத்தில் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்குது. மூச்சுக்காற்று எங்கெங்கெல்லாம் போகுதோ, பிரபஞ்ச சபையிலேருந்து தவத்திலிருந்து விடுற மூச்சுக்காற்று, அனல் காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் சபையுடைய கிளை இருக்குது. அது மூலிமா வரையில் இங்கே எல்லை பூரம் கூஞ்சிரும். யுகம் தாண்டி இங்கே வந்து மகிழ்ந்து இருக்கிற மகத்துவமிக்க மகா தருணம், அற்புதமான தருணம், அபூர்வ தருணம். இது அவன் கடையிலையா? இது மாமன் கடையிலையா? பிச்சை கடையிலையா? அவன் அண்ணன் கடையில் வாங்கினானா? சரி, சாப்பிடுங்க. டிஃபன் வாங்க. சாப்பிட்டு நான் தூங்க போயிடுவேன். சரி. அதான் நினைச்சேன். உனக்கு தான் கொடை பிடிக்கணும், எனக்கு நீ கொடை பிடிக்கணும். பிரபஞ்ச சபைக்குடை, பிரபஞ்ச சபை குடை கீழ் அரசாளும் உமக்கு குடையேந்த சித்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். சித்தர்கள் இது என்னது? அது எனக்கு, இது இவனுக்கு, அது வர எனக்கு. சபையில் வச்சுதான் நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரளாலே இருக்காங்க.
அதுதான் இருக்கும். இப்போதான் அப்போ வந்து சரிச்சுக்கிட்டே அந்த இருக்கீங்க. அப்படிதான் இருக்கும். அது செய்கிறது பூரா அக்னி. பாவதேயம் மாறிடுவாங்களா அவங்க? மாறினா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. மாறுவாங்க. இவனும் இல்லையா? தூக்க மாட்டாருடைய ஆசை வராது. குண்டலினியில் போய் அடைச்சிடுமா வேலை எடுப்பாரு. அதான் இடமாட்டான். பைபாஸ் போட்டு விட்டுருவாங்க. நீ ஒரு மூட்டை தின்னாலும் இவன் படிப்பான். சீடன்னா எனக்கு லேஸ் பண்ணாங்க. உண்மையான சீடன்னா இதாக இருக்கணும்.